Bharati's Vedanta Elements Retirement Community near Valasarvagam, Chennai. For booking, call 78268 78268. மகா பெரியவா जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चनाम्बरभूषणं काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर शाम्भवं शिव शाम्भवं भस्मभूषणयोगिनं शाम्भवं शिव शाम्भवं भस्मभूषणयोगिनं ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनं ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनं सूर्यकोटिप्रकाशम् सूर्यकोटिप्रकाशं शंकरेन्द्र प्रभाकरं सूर्यकोटिप्रकाशं शंकरेन्द्र प्रभाकरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर
शङ्करा चन्द्रशेखरा आदिशङ्करा போஜனத்தை நிறுத்தணுங்கிறது தாத்பரியம் இல்லை. அப்பப்போ உபவாசம் இருக்கிறது சரீரத்துக்கு நல்லது, ஆத்மாவுக்கும் நல்லது. அமிர்தம் கிடைச்ச சமயத்தில் முதல்ல வெளிப்பட்ட ஆழகால விஷயத்தை பரமேஸ்வரன் பருகி தன் கண்டத்திலேயே நிறுத்தி வச்சுருந்தார். நாங்க பெரியவா மேல அதீத பக்தி கொண்டவா. மாசம் மாசம் அனுஷ பூஜையெல்லாம் கூட நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். படபடன்னு பேசுறது என்னோட சுபாவம், பட்டும் படாம பேசுறது அவரோட சுபாவம். அவர்னு சொன்னது என் ஆத்துக்காரரை. எப்படியாவது இந்த அகத்தை டிரான்சிட் கேம்பா மாத்தணும். சர்வவியாபியான மகா பெரிவா உபதேசங்கள் எல்லாம் சமஸ்த லோகத்துக்கும் போய் சேரணும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மற்றதுக்கெல்லாம் மேலே ஒன்றும் இல்லைங்கிறதுனால அவைகளுக்கு சமமாக ஏதாவது இருந்தாலும் இருக்கலான்னு ஆறுது. ஆனால் அதில் ஏகாதசிக்கு மேலே மட்டும் இல்லாமல் அதுக்கு சமமாக கூட எதுவும் இல்லைன்னு இந்த ஏகாதசி ரொம்ப சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கு. இதை பற்றி ஒரு ஸ்லோகமும் இருக்கு. அஷ்டவர்ஷாதிக மத்தியக ஆபூரண சீதி வத்சரக ஏகாதஸ்யாம் உபவசே பக்ஷயோகோ உபயோரப்பி அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. இதுக்கு என்ன விளக்கம்னா, அதாவது மனுஷால பிறந்தவாழ்ல 8 வயசுக்கு மேலே உள்ளவாளும் 80 வயசுக்கு உட்பட்டவாளும் 2 பட்சத்தில் வர ஏகாதசியில் உபவாசம் இருக்கணும்னு அர்த்தம். இங்கே மனுஷான்னு சொல்லிட்டதுனால ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லா ஜாதியை சேர்ந்தவாளும் பேதமில்லாமல் அனுஷ்டிக்க வேண்டிய விரதம் இந்த ஏகாதசி விரதம். இன்னைக்கும் மகாராஷ்டிராவில் ஏகாதசி அன்னைக்கு குழந்தைக்கு கூட பால் கொடுக்காத மாதாக்களும் இருக்கா. இதை பற்றி புராணங்களில் கூட சில குறிப்புகள் இருக்கு. நாரத புராணத்தில் ருக்மாங்கதங்கிற மகாராஜா தன் தேசத்தில் உள்ள பிரஜைகள் எல்லாரையும் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்க சொன்னான்னு ஒரு குறிப்பு இருக்கு. பொதுவாக ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள் இல்லையா? இதனால 24 பட்சத்துக்கு மேலே சில நாட்கள் வருஷத்தில் எஞ்சி நிற்கும். இது காரணமாக சில வருஷங்களில் 25 ஏகாதசிகள் வரும். பத்ம புராணத்தில் உத்தரகாண்டத்தில் இந்த 25 ஏகாதசிகளுக்கும் தனித்தனி பேர் சொல்லி அதை அனுஷ்டிக்க வேண்டிய முறைகள், அதனால் பயனடைந்தவாளோட கதைகள் எல்லாமே விவரமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அதோடு இல்லாமல் இந்த விரதம் தனுர் மாதம், அதாவது மார்கழி மாதம் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி அன்னைக்கு ஆரம்பிக்கிறது. இதுக்கு உற்பத்தி ஏகாதசின்னு பேர். அடுத்தது தான் அந்த மாதம் சுக்லபக்ஷத்தில் வர பிரசித்தமான வைகுண்ட ஏகாதசி, மோக ஏகாதசின்னு இதுக்கு பத்ம புராணத்தில் ஒரு பேர் இருக்கு. அமிர்தம் கடைஞ்சி எடுத்த நாள் அன்னைக்கு தான். கிருஷ்ண பரமாத்மா உபனிஷத்துக்களை கடைஞ்சி எடுத்து கீதோபதேசங்கிற ஞானாமிர்தத்தை கொடுத்ததும் இந்த ஏகாதசி அன்னைக்கு தான். அதனாலேயே அன்னைக்கு கீதா ஜெயந்தின்னு பேர் வச்சு சிறப்பாக கொண்டாடுறா. அடுத்ததா 3வது ஏகாதசி தை மாச கிருஷ்ணபக்ஷத்தில் வர சபலா, 4வது சுக்லபக்ஷத்தில் வர புத்திரதா, 5வது மாசி கிருஷ்ணபக்ஷத்தில் வர ஷட்டிலா, 6வது அந்த மாதம் சுக்லபக்ஷத்தில் வர ஜயா. இப்படியே வரிசையா பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி மாதங்களில் விஜயா, ஆமலக்கி, பாபமோச்சனிகா, காமதா, ருத்தினி, மோகினி,
அப்பரா, நிர்ஜலான்னு 8 ஏகாதசிகள் வரும். இதோட 14 ஏகாதசிகள் ஆயிடுத்தா. அடுத்தது ஆடி மாதம் கிருஷ்ணபக்ஷத்தில் வர யோகினி. சுக்லபக்ஷத்தில் மகாவிஷ்ணு சயனிக்க ஆரம்பிக்கிற சாதுர்மாசிய ஆரம்பத்தில் வர ஏகாதசிக்கு பேர் சாயினி. அதுக்கப்புறம் ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி மாதங்களில் வர சாமிகா, புத்திரதா, அஜா, பத்மநாபா, இந்திரா, பாப்பாங்குச்சா. கார்த்திகை மாதம் கிருஷ்ணபக்ஷத்தில் வர ரமான்னு சொல்லப்படுற ஏகாதசி வரைக்கும் பகவான் நிதிரையில் இருக்கிறதா ஐதீகம். 24 வர கார்த்திகை சுக்லபக்ஷ ஏகாதசி அன்னைக்கு பகவான் நிதிரையிலிருந்து விடுபடுறார். அதுக்கு பிரபோதினின்னு பேர். அதோட சாதுர்மாசியம் பூர்த்தி ஆயிடுறது. அதிகப்படியாக 25 வர ஏகாதசிக்கு கமலான்னு பேர். இப்படி நம்ம மதத்தில் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிற ஏகாதசியில் எல்லாரும் விரதானுஷ்டானம் பண்ணணும். சாப்பிடாம இருக்கிறது வெறும் அநாச்சகமாக இல்லாமல் பகவானோட சேர்ந்து வாழற உபவாசமாக இருக்கணும். ஏகாதசி அன்னைக்கு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு பகவான் நாமத்தை ஜபமாவோ பஜனையாவோ உச்சரிக்கணும். எவ்வளவு அதிக நாழிகை பகவத் தியானம் செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யணும். அன்னைக்கு சத்கதா சிரவணமோ பாராயணமோ இல்லை 2மோ அவசியம் பண்ணணும். இப்படி செஞ்சு நல்ல ஆரோக்கியத்திலிருந்து பக்தி, ஞான வைராக்கியங்கள் வரைக்கும் எல்லா நன்மைகளையும் அடைய எல்லா ஜனங்களும் ஏகாதசி விரதத்தை அவசியம் அனுஷ்டிக்கணும். நாராயண நாராயண நாராயண. பெரியவா சீரியஸ் ரசிகர்களுக்கு என்னோட பணிவான நமஸ்காரம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடென்ட் ஐ தாட் இட்ஸ் ஒர்த் ஷேரிங் வித் ஆல் ஆஃப் யூ. அதாவது இப்போ இந்த சீரியஸை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த மகா பெரியவாளோட உபதேசங்களை ஃபோக்கஸ் பண்ணி இந்த எபிசோட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதில் வந்து ஒன் ஆஃப் த திங்ஸ் வந்து, அதாவது கடல் கடந்து போகிறத பற்றி பெரியவா சொன்னது, அந்த இன்சிடெண்ட்டும் இதில் வந்தது ஒன் ஆஃப் த ஏர்லியர் எபிசோட்ஸில். இதில் வந்து வாட் ஹேப்பன் வாஸ், இப்போ சமீபத்தில் நான் ஒரு ஃபேமிலி அவளை மீட் பண்ணேன். எப்படின்னா தெய்வத்தின் குரலோட இம்பேக்ட் அண்ட் நாட் ஓன்லி தட், அவளுக்கே வந்து ஒரு திடீர்னு ஒரு வாட்ஷலை கால் ஞாபகம்னு சொல்லலாம். அதாவது யூஎஸ்ல இருந்தவா ஓவர் நைட் வந்து they took a decision that இந்த மாதிரி நம்ம பாரத புண்ணிய பூமிக்கு நம்ம ரிட்டர்ன் வந்துவிடணும். அப்படி இத்தனைக்கும் வந்து என்னென்னா they were holding very good position in US. இது வந்து what should I say, an exception to the rule அப்படின்னு சொல்லலாம். I thought that no, it's worth introducing them to all of you. Of course இதே மாதிரி இன்னும் வேறு சில பேர் இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வந்து சங்கராபுரத்தில் வந்து ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் அதே மாதிரி தான் திடீர்னு அவ டிசைட் பண்ணிட்டு நல்ல பொசிஷனில் இருந்தவ இது ரிட்டர்ன் வந்திருக்கா. ஸோ இவளோட எக்ஸ்பீரியன்ஸ் மே ட்ரிகர், தட்ஸ் மை ஐடியா. இது வந்து மற்றவாளுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கலாம், ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அவள் வந்து அனந்தராமன் அண்ட் ஆர்த்தி அனந்தராமன். அண்ட் நான் வந்து அவளை பற்றி சொல்கிறதுக்கு பதிலாக ஐ ஹவ் கால் them to the ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவளை வர வச்சேன். அண்ட் இதில் வந்து இன்னொரு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இருக்குது. அது வந்து இவ பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் over to Anantaraman and Aarthi Anantaraman. நமஸ்காரம், ஸ்ரீ குருபியோ நம. இது வந்து ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பேசுகிறதுக்கு, டு ஷேர் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். என்னோடய ஃபேமிலியில் வந்து என்னோடய அப்பா சித்தப்பாவெல்லாம் நிறையா வேதங்கள்லாம் கற்றுண்டு நல்லா படித்து அவள் வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தா. அப்பா ரிட்டையர் ஆன அப்புறமா ஃபுல் டைம் ப்ரொஃபஷனாகவே இந்த வைதிகத்துலேயே இருந்தாப்பா. நிறைய பேருக்கு வந்து இந்த சமாஜத்துக்கெல்லாம் வந்து பைசாலாம் வாங்காத அவாக்கு வந்து இந்த மாதிரி பகவத் சேவையோ இல்லைனாக்கா வந்து கணபதி பூஜை எல்லாமே பண்ணிட்டு இருந்தா.
அதனால என்ன ஆயிடுதுன்னா பாம்பேல வந்து நிறைய வாத்தியார் மேலாம் அப்பா கிட்ட வந்து மென்டராக வச்சுட்டு அப்பா சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. இந்த சமயத்தில் நான் வந்து யூஎஸ்ல இருந்து அங்கேயே நான் வந்து படித்து வேலையெல்லாம் பண்ணி வந்தா இருந்தேன்னா, கல்யாணம் ஆன அப்புறமா குழந்தைகள்லாம் பிறந்த அப்புறமா என்ன ஆயிடுதுன்னா அந்த 8th வர சமயத்தில் சரி புனே போடலாம்னுட்டு நான் என்னோட ஒய்ஃபும் வந்து பேசிட்டு இருந்தோம். அப்போ வந்தோம் போன வருஷம் ஆக்சுவலாக இந்தியாவுக்கு. வந்த சமயத்தில் என்னாச்சுன்னா அந்த அப்பாவுக்கு வந்து மென்டராக வச்சுட்டு இருக்கிற வாத்தியாரே வந்து குழந்தைகளுக்கு பூனை நானே போட்டு தரேன்னு சொல்லி அவள் ரொம்ப ஜோராக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சா. எண்டில் வந்து என்கிட்ட ஒரு கொஷின் கேட்டா, இந்த மாதிரி இதெல்லாம் போடுற நீ இதோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து அவன் பண்ணுறது ரக்கம் சந்தியாவந்தனம் சந்தியாதானம் மாத்தியானிக்கம் எல்லாம் எப்படி நீ வந்து அதை காப்ப போகிற, அதே மாதிரி வேதமெல்லாம் சொல்லிக் கொடுக்கண்டாமான்னுட்டு அந்த ஒரு விஷயம் வந்து நான் என்னோட லைஃப் வந்து ரொம்ப டீப்பாக ஆலோசிச்சுட்டு we took an overnight decision. என்னன்னா அது மண்டபத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட். அவர் கேஷுவலாக சொல்லிட்டு போயிட்டார். பட் அதை பற்றி அது கொஞ்சம் ரொம்ப டீப் இம்பேக்ட் இருந்தது எங்கள் 2 பேருமே. பிகாஸ் ஃப்ராங்காக சொல்லணும்னா ரொம்ப சாஸ்திரோத்தமாக நாங்கள் என்னெல்லாம் பண்ணணுமோ பிரம்மோபதேசத்துக்கு அது எல்லாமே கரெக்டாக பண்ணினோம். அண்ட் கிளியராக மாமா கிட்டேயும் நாங்கள் சொன்னோம், எந்த ஷார்ட்கட்டும் வேண்டாம், எங்களுக்கு எந்த விதமான அவசரமும் கிடையாது. ஸோ வி ஹேவ் இனஃப் டைம் ஒப்பீனியனுக்கு நீங்கள் அதை ஃபுல்லாக பண்ணுங்க அப்படின்னோம். அவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணினதுக்கு வி வர் திங்கிங் லைக் ஓகே, இப்போ குழந்தைக்கு பூனல் போட்டாச்சு, இன்னும் 2 வாரத்தில் நம்ம கிளம்பணும். இவன் அங்கே போயிட்டு சந்தியாவந்தனம் சமிதாதானம் அதெல்லாம் பண்ணுவானா. அண்ட் ஆல் என் பெரிய பையன் ரங்கநாதனுக்கு தான் நாங்கள் உபநயனம் பண்ணினது. அவனுக்கு வந்து எங்கள் ஃபாதர்-இன்-லாவோட பேர் தான் வச்சுருக்கோம். ஸோ அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அவன் அந்த வேதெல்லாம் கற்றுக்கணும் இல்லையான்ற ஒரு தாட் உள்ளே இருந்தது. இஃப் நாட் அவளோட பேர் வச்சதுக்கு அர்த்தம் இல்லையான்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் அகெயின் அந்த மொமெண்ட்டுக்கு வி வர் ஆல்சோ டிபேட்டிங் லைக் மேபி அந்த மொமெண்ட்டுக்கு நம்மளுக்கு ஒரு தோற்ற ஒரு விஷயமா இருக்கும், இட் மைட் ஜஸ்ட் பாஸ் அவே அப்படின்னு. பட் தட் ஈவினிங் வி ஹேட் அ டீப்பர் டிஸ்கஷன் நாங்கள் 2 பேருமே. அண்ட் ஈவன் சம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசும்போது தே செட் அது எப்பயுமே இந்தியா போயிட்டு யூஎஸ்க்கு வரதே ஒரு எல்லாருக்கும் ஒரு ஹோம் சிக் ஃபீல் தான். அது eventually it will go, you take a flight, நீங்கள் இந்தியாவில் US லேண்ட் ஆனதுக்கப்புறம் within 1 month you'll be fine, you'll get along with the US lifestyle. அதெல்லாம் மறந்துடும், திரும்பி இந்தியா போகிறது go through this phase அப்படின்னு. பட் திஸ் டைம் இட் வாஸ் நாட் லைக் தட். எங்களுக்கு அந்த நாள் கழிச்சு இட் வாஸ் கான்ஸ்டன்ட்லி பாதரிங் அஸ். பிகாஸ் அது கழிச்சு அவனுக்கு வந்து வித்தின் 1 வீக் அடுத்த ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது அந்த ப்ராட்டம் டு சென்னைக்கு வேற கூட்டிகிட்டு வந்திருந்தோம். இங்கே என்னுடைய ஃபேமிலிஸ்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒருத்தரும் பிளஸ் பண்ணும்போதும் என்னடா இதுக்கப்புறம் யூஎஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இப்போ இட் வாஸ் ஹர்ட்டிங் லைக் கொஞ்சம் உள்ள எங்கள் 2 பேருக்கும் ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்தது. இவன் கண்டினியூ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அஃப்கோர்ஸ் அங்கே நிறையா பேர் சொல்லி தரவாலாம் இருக்கா, பட் இந்த இம்பேக்ட் எனக்கு அந்த குழந்தைக்கு அங்கே கொடுக்க முடியுமான்ற ஒரு டவுட் இருந்தது. வித் a lot of other restrictions in the country. So then we thought, okay, let's do the pros and cons and SWOT analysis மாதிரி பண்ணினோம். அப்போது இன்ஃபேக்ட் சொல்லணும்னா எங்களுக்கு நிறையா வீக்னஸ் மாதிரி தான் தெரிஞ்சது. பிகாஸ் ஒரு லௌகிக வாழ்க்கையிலேருந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு ஜாபு, ஒரு நல்ல வீடு, ஒரு செட்டில்டு லைஃப் அங்கே இருந்ததை போய் நம்ம இப்போ உட்காந்து எல்லாத்தையும் கலைக்கணுமான்ற ஒரு கொஷின் எங்களுக்கு இருந்தாலும், பட் டீப்பர் டவுன் த ப்ரையாரிட்டின்னு ஒன்று போடும்போது இட் வாஸ் லைக் இட் வாஸ் வர்த் அப்படின்னு எங்களுக்கு தோணிது. அண்ட் வி ஹேட் ஆர் ஓன் கொஷின்ஸ். அவர் என்ன சில கேள்விகள் கேட்டார், அப்புறம் நான் அவருக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தேன். சம்டைம்ஸ் ஐ வாஸ் கன்ஃபியூஸ்ட், ஹீ கேவ் மீ சம் கிளாரிஃபிகேஷன். And then we thought, you know what, it is time. இது எப்போலேருந்தோ நம்ம மைண்டில் உறுத்திட்டு இருந்த ஒரு விஷயம்தான். I think this is the time, that moment has to come. And we thought அவனோட பிரம்மோபதேசம் கேட்டு வந்த அந்த மொமெண்ட் தான் எங்களுக்கான கரெக்டான மொமெண்ட் டு கெட் பேக் டு இந்தியான்னு சொல்லிட்டு we just wind up பண்ணிட்டு வந்தோம் ஆக்சுவலாக. ஸோ the next phase was நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து இப்போ வந்து காட்ஸ் பேஸில் வந்து எல்லாரும் பக்கத்தில் அவன் வந்து சொல்லிக் கொடுத்து அவன் குழந்தை வந்து சந்தியாவந்தனம் சந்தியாதானம் மாத்தியானிக்கெல்லாம் பண்ணுறதை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ நெக்ஸ்ட்டு வந்து அதான் கல்ச்சருக்கு வேண்டி மெயினாக வந்ததுனால அந்த கல்ச்சரை ஃபோக்கஸ் பண்ணியே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எப்படி எடுக்க போகிறோம், அவனை எப்படி வேணும் சொல்லி கொடுக்க போகிறோம், அதுலேருந்து நம்ம ஆலோசிக்கிறோம். ஏன்னா ஹோப்ஃபுல்லி அதுதான் புத்திரனோட வந்து இம்பார்ட்டன்ஸ்னுட்டு பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. அது வந்து நம்ம எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி என் குழந்தைகளுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்த அப்புறமா தென் அவரோட தலையில் எப்படி இருக்கோ அது தெரிந்த மாதிரி பகவான் அனுகிரகிப்பார். தேங்க்யூ. வெல், ஐம் ஷூர் தட் இது வந்து உங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் இந்த இன்சிடென்ட். ஏன்னா இது கேள்விப்பட்டோன்னே எனக்கு என்ன தோணித்துன்னா, இதே வந்து எபிசோடில் நம்ம பெரியவா சீரீஸில் ஒரு சீனாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணித்து அதை பேஸ் பண்ணி தான் ஒரு சீனே இப்போ இந்த எபிசோடில் பார்க்க போகிறேன் நீங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சரி இதை ஒரு இன்சிடெண்ட்டாக கொண்டு வரோம், இதில் நடிக்க வைக்கிறது யாரை நடிக்க வைக்கலாம்னு தோணும்போது எனக்கு என்ன தோணித்துன்னா, அந்த ஆர்த்தி இப்போ சொன்னா இல்லையா, அவளோட அனுபவத்தை வந்து ஆஸ் அ கேரக்டர் சொன்னால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஸோ அந்த கேரக்டரும் அவளே பண்ணியிருக்கா.
ஸோ யூ கேன் வாட்ச் தட் எபிசோட். இப்போ அடுத்ததாக தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாட் ஓன்லி தட், இதே மாதிரி வெல் ஐ do not know whether I am competent enough to say this, பட் இதே மாதிரி இன்னும் சில பேர் அந்த மாதிரி ஒரு டிசிஷன் நம்ம எடுத்தோம்னா அது வந்து ஒரு பெரிய சமர்ப்பணமாக இருக்கும் மகாபெரிவாளோட உபதேசங்களுக்கு. தேங்க்யூ. மகாபெரிவாளோட உபதேசங்களை தெய்வத்தின் குரல் மூலமா நான் படிக்க ஆரம்பிச்சேன். படிக்க படிக்க எனக்குள்ள ஒரு எண்ணம் தோண ஆரம்பிச்சது. நாம ஏன் பிறந்தோம்? இந்த பிறவியோட பயன் என்ன? பொறுப்பு என்ன? நாம வேதத்தை வசதியா நினைக்கிற, வாழ்க்கையின் ஆதாரம்னு உணர்ந்து அதப்படி நடக்கிற ஒரு வைதிக குடும்பத்துக்கு வாக்கப்பட்டிருக்கோம். அந்த வழியை ஃபாலோ பண்ண ஏன் மறந்தோம்? ஆமா, கலிபோர்னியால எங்க இருக்கிறதா சொன்ன? சான் ரமோன்ல. ஆனா இப்ப அங்க இல்ல, பெர்மனண்டா இந்தியாக்கே வந்துட்டோம். வெரி ஸ்ட்ரேஞ்ச். ஸோ யூ ரியலி மீன் டு சே தட் நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்களா? உங்களால் எப்படி முடிஞ்சது? மகா